ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க்கில் மேக்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா? இன்றைக்கான சம்ஸ் என்ன பார்க்க போகிறோன்னா குரூப் 1, அதாவது 2024 நடந்த குரூப் 1 கொஷின் பேங்க் தான் எடுத்து வச்சுருக்காங்க. அதில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எடுத்து வச்சுருக்காங்க. அதுலேருந்து மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 4லேருந்து 5 சம் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. வாங்க சம்முக்குள்ளே போயிடலாம். 1356, 1868 மற்றும் 2764 ஆகிய எண்களை வகுக்கக்கூடிய பெரிய எண்கள் மீதி 12 கிடைக்கும் எனில் அந்த எண் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இங்கே வந்து ஹெச்சிஎஃப்ஆ எல்சிஎம்மான்னு கேட்டால் ஹெச்சிஎஃப். அது எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய எண்ணு கொடுத்துருக்காங்க இல்லையா? பெரிய எண், மிகப்பெரிய எண் கொடுத்தாலே அது ஹெச்சிஎஃப் தான். இங்கே மீதி 12 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்படின்னா என்னென்னா, இதில் வந்து அவங்களுக்கு மீதி வேல்யூ கிடைக்கிது. ஸோ அது கிடைக்காம இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன வேல்யூலாம் கொடுக்காங்களோ அதிலெல்லாம் 12 கழிக்கணும். அவ்வளோதாங்க. 1356 12 கழிக்கணும். கழிச்சா என்ன வருங்க? 1344. 1868 12 கழிச்சோம்னா 1856. 2764 12 கழிச்சோம்னா 2752. இதுக்கு வந்து நம்ம ஹெச்சிஎஃப் எடுக்கணுங்க. 2ஆலேயே நவகத்தல் போடுங்க. சரிங்களா? எது வரைக்கும் டிவைட் ஆகுதோ அது வரைக்கும் போட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து 6 தடவை வருது. சரிங்களா? நீங்களும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ 2ஆலேயே போடும்போது நமக்கு 6 தடவை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு லாஸ்ட் நம்பர் 21, 29, 43 வரும். லாஸ்ட் நம்பர் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா இது ஹெச்சிஎஃப். ஸோ நம்ம இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன வருங்க? 2 பவர் ஆஃப் 6. அது அப்படியும் போடலாம், இல்லை நீங்கள் இப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் போட்டுக்கலாம். 2 2 4, 4 2 8, 8 2 16, 16 2 32, 32 2 64. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 64. ஆப்ஷன் ஏ தாங்க சரி. ரொம்ப ஈஸியான சம்மு. இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுட்டா போதும். அதே மெத்தடில் இன்னொரு சம் கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். 1657 மற்றும் 2037 ஆகிய எண்களை வகுக்கும்போது முறையே 6 மற்றும் 5 மீதியை தரக்கூடிய மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய எண், பெரிய எண் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லிக்கிறோங்க? ஹெச்சிஎஃப். ஸோ இதுக்கு ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, 6 மற்றும் 5. அப்போனா ஃபஸ்ட்டு நம்பரை 6ஆல் மைனஸ் பண்ணணும், செகண்ட் நம்பரை 5ஆல் மைனஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க. 1657 6ஆல் மைனஸ் பண்ணும்போது 1651. சரிங்களா? 2037 5 வச்சு மைனஸ் பண்ணும்போது 2032. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே நம்ம 2ஆல் போட்டு பார்த்தேன், 3ஆல் போட்டு பார்த்தேன், 11 வரைக்குமே போட்டு பார்த்தாலுமே எனக்கு டிவைட் ஆகலை. ஆனால் 13ஆல் போட்டு பார்க்கும்போது இந்த வேல்யூ டிவைட் ஆகுது, இந்த வேல்யூ டிவைட் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈஸி மெத்தடுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஆப்ஷன் வச்சும் போடலாம், அதுவும் சொல்கிறேன். 1651 13ஆல் போடும்போது 13 13. சரிங்களா? பேலன்ஸ் 3 வரும். 5 போட்டோம்னா நமக்கு வந்து 13 26. இது நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9 வரும், 1 வரும். ஸோ எதால் மல்டிப்ளை பண்ணால் இந்த 3 எதையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1 வரும். 7 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1 வரும். 7 3 21. அப்போது 7 3 21க்கு 1, பேலன்ஸ் 2 இருக்கும். 1 7, 7 + 2 9. அப்போது 127க்கு வந்து 13ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் வந்துடுது. அப்போ 127 எதால் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா இதுதான் கன்ஃபார்மான ஆன்சர். ஸோ 7ஓட எதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்குங்க? நமக்கு வந்து 7ஆக எப்படி சொல்லிப்படுங்க? 6 7 42 கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பருங்கிறது இதோட இது பெருசாக இருக்கிறனால நான் வந்து இங்கே 16ன்னு போட்டுக்கிறேன். 13 பதிலாக 16ன்னு போட்டுக்கிறேன். 127ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஆன்சர் பர்ஃபெக்டாக கரெக்டாக வருது. 6 42, 12 16, பேலன்ஸ் 1 6 7, 127. சரிங்களா? 10 13 10 2 பாருங்கள், 2032 வந்துருச்சு. அப்போது இங்கே 127ஆல் டிவைட் பண்ணும்போது தான் இங்கே நமக்கு 13ன்னு வரும், இங்கே நமக்கு 16 வரும். ஸோ பர்ஃபெக்டான வேல்யூ ஆப்ஷன் சி 127 தாங்க சரி. சரிங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம மறுபடியும் பேலன்ஸ் இருக்கிற எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்க்கலாம். சரிங்களா? நன்றி.